Hello everyone, welcome to Google Tech. நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Binanceல பாத்தீங்கன்னு சொன்னா 300 ரூபாய் அமௌண்ட் வந்து ஃப்ரீயாவே earn பண்ணலாம். சோ அப்படியான ஒரு சான்ஸ் வந்து இன்னைக்கு வந்து கிடைச்சிருக்கு. Binance யூஸ் பண்ற எல்லாரும் வந்து இத earn பண்ணலாம். சோ என்ன மாதிரின்ற வந்து நான் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு வந்து தெளிவா சொல்றேன். அதுக்கு முதல்ல இந்த Binance ன்னு சொன்னா என்ன? Binanceல வந்து எப்படி ஒரு அக்கவுண்ட் வந்து ஓபன் பண்றது? இந்த Binanceல போயிட்டு ஐடி கார்டு எப்படி வந்து வெரிஃபை பண்றது? டாலர்ஸ் வந்து இந்த Binanceக்கு வந்து எப்படி போடுறது? இருக்கிற டாலர்ஸ் வந்து செல் பண்ணி பேங்க் அக்கவுண்ட்க்கு வந்து எப்படி காசா வந்து எடுக்கிறது? அதோட பாத்தீங்கன்னா சொன்னா இதுல இன்வெஸ்ட் பண்ணி earn பண்றது என்ன மாதிரி, ஃப்ரீயா வந்து earn பண்ற என்ன மாதிரின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வந்து போட்டுருக்கேன். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா Google Tech YouTube சேனல்ல Binance earning ன்னு சொல்லி தனி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அத போயிட்டு செக் பண்ணீங்கன்னு சொன்னா இது ரிலேட்டடான full வீடியோ வந்து நீங்க வந்து தமிழ்ல எடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து விஷயத்துக்குள்ள போகலாம். என்னன்னு சொன்னா ஃப்ரீயா வந்து நாங்க ஒரு 10 கிளிக்ல earn பண்ண போறோம். அதாவது 1 USD பெறுமதியான அமௌண்ட், இலங்கை காசுல 300 ரூபாய் அளவு அமௌண்ட் வந்து வரும். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட Binance வந்து நீங்க ஓபன் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க மேல வந்து Binance லோகோ இருக்கு. அத வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா more services ன்னு சொல்லி இருக்கு. இத வந்து நீங்க கிளிக் பண்ண வேணும். ஓகே, கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கொஞ்சம் கீழ வந்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து gift and campaign ன்னு சொல்லி இருக்கு. இதுல வந்து பாருங்க learn and earn ன்னு சொல்லி இருக்கு பாருங்க. இத வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து பாருங்க all ன்னு சொல்லி இருக்கு. இத வந்து கிளிக் பண்ணி நீங்க வந்து ongoing activities இத வந்து கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா என்னென்ன வந்து இப்ப வந்து ஆக்டிவ்ல இருக்குன்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருக்கிற இந்த இதத்தான் நாங்க வந்து பார்க்க போறோம். அதாவது banana coin வந்து earn பண்ண போறோம். இதுல வந்து 10 கிளிக்ல உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 100 banana coin வந்து தர போறாங்க. ரிவார்டா வந்து தர போறாங்க. சோ இதுக்கு வந்து நீங்க 10 கிளிக்ல earn பண்ணலாம். இந்த 10 கிளிக் என்னன்னு சொல்லி கேட்டா 10 கேள்வி வந்து தருவாங்க. 10 கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா Google Techல இருக்கிற Telegram சேனல்ல வந்து நான் கொடுப்பேன். அந்த சேனல்ல வந்து 10 கேள்விக்கும் 10 ஆன்சர் வந்து நான் வந்து கொடுத்திருப்பேன். சோ அந்த 10 ஆன்சரையும் வந்து நீங்க இதுல ஜஸ்ட் வந்து கிளிக் பண்றது. எந்த ஆன்சர் வந்து முதலாவதா, இரண்டாவதா, மூன்றாவதான்னு சொல்லி கிளிக் பண்றது மட்டும் தான் வேலை. சோ 10க்கு நீங்க வந்து ஆன்சர் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு வந்து ஃபைனலா ஒரு ஆப்ஷன் வந்து வரும். சோ எல்லாமே வந்து நான் தெளிவா காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க அந்த கேள்வியை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் லேர்னிங்னு சொல்லி இருக்கு. இத வந்து கிளிக் பண்ணி இதுல பாருங்க ஒரு அம்புக்குறி இருக்கு கீழ. அத வந்து நீங்க கிளிக் பண்ண வேணும். ஓகே, திரும்பவும் நீங்க வந்து அதே அம்புக்குறியில வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா கேள்வி வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த முதலாவது கேள்விக்கான ஆன்சர் வந்து என்னன்ற வந்து இதுல வந்து நீங்க கிளிக் பண்ண வேணும். எல்லா கேள்விகளுக்குமே வந்து 4 ஆன்சர் வந்து கொடுப்பாங்க. 4ல வந்து எது ஆன்சரோ அதுல வந்து கிளிக் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுக்க வேணும். சப்மிட் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்ததும் இரண்டாவது கேள்விக்கு வந்து வரும். இப்படி வந்து நீங்க 10 கேள்வி வந்து கம்ப்ளீட் பண்ண வேணும். சோ வீடியோல வந்து நான் அந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து தராம Google Techோட Telegram சேனல்ல வந்து எல்லாத்துக்குமான ஆன்சர் வந்து நான் கொடுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி 10 கேள்விக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணி முடிச்சிட்டு கீழ வந்து பாருங்க view results ன்னு சொல்லி இருக்கு. இத வந்து கிளிக் பண்ண வேணும். கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து quiz completed இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா thank you for your participation, we will review and announce the results via the reward history page. சோ இந்த உங்களுக்கான இந்த ரிவார்ட் வந்து ரிவார்ட் ஹிஸ்டரி பேஜ்ல வந்து ரிசீவ் ஆகும். 48 ஹவர்ஸ்க்குள்ள 2 டேஸ்ல வந்து ரிசீவ் ஆகும். அத வந்து நீங்க ரிவார்ட் சென்டர்ல வந்து பார்க்கலாம். ஓகே, ரிவார்ட் ஹிஸ்டரி பேஜை வந்து கிளிக் பண்ணா இதுவரைக்கும் நீங்க என்னென்ன குவிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே வந்து காட்டும். கிட்டத்தட்ட எல்லாமே வந்து 1 USD பெறுமதியான அளவுல வந்து earn பண்ணியிருக்கிறேன். இது வந்து இப்ப கடைசியா earn பண்ணது 180 நாளைக்கு வந்து இது பாத்தீங்கன்னு சொன்னா லாக்ட்ல இருக்கு. 180வது நாள் கழிச்சு வந்து இந்த அமௌண்ட்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கிற அந்த இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து வந்து 104 banana coin வந்து நீங்க இத claim பண்ணி எடுக்கலாம். சோ இந்த 180வது நாள் கழிச்சு என்ன மாதிரி அத வந்து எடுக்கறேன்னு சொல்லி நீங்க வந்து கேட்டா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு முதல்ல ஒரு ஈஜன் லேயர்னு சொல்லி ஒரு coinல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 180 நாள் கழிஞ்சிருக்கு. சோ இதுதான் அது. இத வந்து நான் வந்து எப்படி claim பண்றேன்னு சொல்லி இப்போ வந்து காட்டுறேன். இதுல பாருங்க assetsல வந்து மேல வந்து earn ன்னு சொல்லி இருக்கு. அத வந்து கிளிக் பண்ண வேணும். அதே மாதிரி நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து மேல வந்து எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லி காட்டும். அதோட பாருங்க என்னென்ன coin வந்து ஹோல்டிங்ல இருக்குன்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். அதோட என்னென்ன coin வந்து நீங்க ஹோல்டிங்ல வந்து வெச்சிருக்கீங்கன்றத வந்து கீழ வந்து பார்க்கலாம்.
ஸோ யூஎஸ்டிடி இருக்குது, யூஎஸ்டிசி இருக்குது. நான் வந்து நிறைய கோயினை வந்து ஹோல்டிங்கில் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நாங்கள் பார்க்க போகிறது ஈஜன் கோயின். இதை வந்து கிளைம் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 150 நாள் வந்து காட்டவே இல்லை. என்னென்னு சொன்னால் 150 நாள் வந்து முடிஞ்சுது. இதுக்கு முதல் வந்து ஒரு குவிஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம், அவா கோயின்னு சொல்லி, ஏவிஏ கோயின். இதுக்கு வந்து இன்னும் 150 நாள் வந்து முடியவே இல்லை. 123 நாள் மட்டும்தான் இதுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கு. இன்னும் ஒரு 27 நாள் கழிஞ்சதும் இந்த அவா கோயினையும் வந்து வித்ட்ரோ பண்ணலாம். ஸோ அதனால் வந்து இந்த ஏவிஏ கோயின் வந்து இப்போ லொக்டில் இருக்குது. 150 நாள் கழிஞ்சதுக்கப்புறம் இந்த ஈஜன் கோயின் மாதிரி ஃப்ளெக்சிபிளுக்கு வந்து வரும். இப்போ பாருங்கள், இந்த ஈஜன் கோயின் இதில் இருக்கிற இந்த ஃப்ளெக்சிபிளில் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ரெடீமை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து மேக்ஸிமத்தை வந்து கொடுத்துட்டு ரெடீம் டு ஸ்பாட் வாலெட்டுக்கு எடுக்க போகிறீங்களா இல்லைண்டா ஃபண்டிங் வாலெட்டுக்கு வந்து எடுக்க போகிறீங்களான்னு வந்து செலக்ட் பண்ண வேணும். நான் வந்து ஸ்பாட்டுக்கு தான் எடுக்க போகிறேன். ஸோ ஸ்பாட்டை வந்து விட்டுட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுக்குறேன். ஓகே, ரெடீம்ஷன் கன்ஃபார்ம்டு இந்த மாதிரி வரும். இப்போ வந்து கோ டு வாலெட் இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஈஜன் கோயின் வந்து என்னோட ஸ்பாட் வாலெட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகியிருக்கு. ஸோ 0.5 ஈஜன் கோயின் வந்து எனக்கு ரிசீவ் ஆகியிருக்கு. இதோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாலரில் சொல்ல போனால் $0.7 210 தான் வரும் இதோட வேல்யூ. பட் இந்த கோயின் வந்து தார டைம் வந்து கிட்டத்தட்ட $750 பெறுமதியான டாலர்ஸில் வந்து இருந்தது. இப்போ வந்து இந்த கோயினோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகியிருக்கு. சம்டைம் நாங்கள் வந்து எடுக்கிற ரிவார்டில் 150 நாள் கழிஞ்சதுக்கப்புறம் அந்த கோயின் வந்து கூடலாம், இல்லைன்னு சொன்னால் குறையலாம். ஸோ அது வந்து மார்க்கெட்டை பொறுத்தது. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து லொக்டில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து அந்த ஹோல்டிங் பீரியட் முடிஞ்சது நீங்கள் வந்து கிளைம் பண்ணி எடுக்கிற மெத்தட். இப்போ தேவைப்பட்டால் நீங்கள் இந்த ஈஜன் கோயினை வந்து கன்வெர்ட் பண்ணலாம், டாலருக்கு வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரி கன்வெர்ட் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கே வந்து தெரியும். வீடியோ வந்து போட்டிருக்குன்னு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து என்ன வந்து பர்சனலாக வந்து வாட்ஸ்அப் மெசேஜில் வந்து கேட்கலாம். ஓகே, இப்போதைக்கு வந்து விளாட்தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.